ஓம் சக்தி பராசக்தி நேயர்கள் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க. சார், நீங்கள் அடிக்கடி முத்துமாரியம்மன் கோயிலிலேருந்து பைரவர் போடுறீங்க, வீரபத்திரரை போடுறீங்க, அதை நம்ம வராகி போடுறீங்க. ஆனால் அந்த கோயில் எங்கே இருக்குன்னு நான் நிறைய முறை கேட்டிருக்கீங்க. ஆனால் இத்தனை நாள் நான் சொல்லலை. இன்றைக்கி நான் சொல்கிறேன். இது நீங்கள் வேலூர் டு ஆற்காடு போகிற ரோடுலேயோ இல்லை ஆற்காட்டிலேருந்து வேலூர் வர சாலையிலையோ, மெயின் சாலை இது, மெட்ராஸ் டு பெங்களூர் NH. அதில் வள்ளலா ஸ்டாப்பிங் ரொம்ப ஃபேமஸ்ஸு. வள்ளலா ஸ்டாப்பிங்கில் இறங்கி தெற்கு பக்கம் ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள மலை வாரத்தில் இருக்குது இந்த கோயில். ஸ்ரீ அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம், மலை அடிவாரம், சக்தி நகர், வேலூர். அருமையான கோயிலுங்க. நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா போதும். உள்ள ஆலயத்திற்கு உள்ளே நுழைஞ்ச உடனே வலப்பக்கம் பைரவர், தெற்கு பார்த்திருப்பார், கிழக்கு பார்த்து வராகி, தனி சந்நிதிகளிலே அருளாட்சி செய்கின்றார்கள். நிறைய பூஜை புனஸ்காரங்கள், நிறைய பண்டிகைகள், நிறைய விசேஷமான விழாக்கள் இங்கே நடைபெறுவது வழக்கம். முதல்ல ஸ்ரீ வன்னி விநாயகரை வணங்கிட்டு நம்ம ஆலயத்திற்குள்ளே நுழைவோம். ஏன்னா வன்னி மரத்தடியில் பிள்ளையார் இருக்கிறது ரொம்ப ஃபேமஸ்ஸு. ரொம்ப சக்தி வாய்ந்த பிள்ளையார்ன்றாங்க வன்னி மரத்தடியில். வன்னி மரமே லக்ஷ்மி, மகாலட்சுமியினுடைய அடையாளம். அதனால் இங்கே ரொம்ப சிறப்பாக வன்னி ஸ்ரீ விநாயகர் பிரதோஷம் சிறப்பாக கொண்டாடப்படும். அதே மாதிரி சங்கடார சதுர்த்தி, பஞ்சமி, அதே மாதிரி தேய்பிரை அஷ்டமி, ரொம்ப அற்புதமாக ஒவ்வொரு விழாவும் நடக்கும். பெருமாள் கோயில் இங்கே வாரந்தோறும் புதன்கிழமை இங்கே முரளிதர சாமியினுடைய பக்தர்கள்லாம் பஜனை செய்வாங்க. மலை அடிவாரம் என்ன அழகாக இருக்கு பாருங்க. பச்சை பசையில் இருக்கும் மலை அடிவாரம். ரொம்ப அமைதியான ஒரு கோயிலுங்க. நிறைய விழாக்கள் நடைபெறும். நவராத்திரி விழா ரொம்ப சிறப்பு இந்த கோயிலில். நவராத்திரி விழாவில் இந்த கோயில் அடிக்கடி நாங்களும் பேசியிருக்கிறோம். மலை அடிவாரத்தில் முத்துமாரியம்மனுடைய அருளாட்சி. முத்துமாரியம்மனுடைய ஆலயத்தில் சிவாச்சாரியர் இருப்பவர் சிவாச்சாரியர். ஆகம விதிகளை கரைச்சி குடிச்சவர். ரொம்ப அருமையாக பூஜை பண்ணுவார். விழா காலங்களில் அம்மன் ஜோடி போட ரொம்ப அற்புதமான மகா நிபுணர் சிவா. இது என்னுடைய தமிழ் பாலாறு, வேலூர் குரல் 2 யூடியூப் சேனல்களில் அடிக்கடி வருகின்ற ஆனந்தீஸ்வரருடைய அற்புதமான திருக்கோலம். அருள்மிகு ஆனந்த நாயகி உடனுரை ஆனந்தீஸ்வரர் மக்களுக்கு ஆனந்தம் தருவதற்காகவே நான் இங்கே இருக்கிறேன், நீங்கள் வாருங்கள் என்று அழைப்பதைப் போல சுவாமி இங்கே அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். மலையாடி வாரத்தில் மலையப்ப சுவாமி அங்கே நீங்கள் திருப்பதியில் தரிசிப்பதைப் போல இந்த மலையாடி வாரத்தில் இங்கே மகாதேவனை நாம் தரிசிக்கலாம். விநாயகருடைய அற்புதமான தனி சந்நிதியில் இங்கே வீட்டுக்கிறார். இங்கே தான் சங்கடார சதுர்த்தி நடக்கும். இங்கே பாருங்கள், நினைக்கும் போது ஆஞ்சநேயர் பெருமா தாண்டுறாரு. அங்கே புதுசாக இப்போ தான் முனீஸ்வரரை பிரதிஷ்டை பண்ணாங்க. சப்த கன்னியரை இங்கே பிரதிஷ்டை பண்ணாங்க. இங்கே இந்த புற்றுக்கு பால் வார்த்து இந்த நாகாஷ்டமி போன்ற காலத்தில் இங்கே ரொம்ப நெய்விளக்கேற்றி இந்த புற்று சுற்றி வரத்துக்கு பல 100 தாய்மார்கள் இங்கே வருவாங்க. முனீஸ்வரர் பாருங்கள், ரொம்ப ஜோராக இருப்பார். இங்கே இப்போ தான் அண்மையில் பிரதிஷ்டை பண்ணாங்க. வில்வ மரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு. வில்வ மரம், வில்வமே தெய்வீக தன்மையுடையது. சிவபெருமானுடைய சூலத்தையே அது நினைவுபடுத்துகிற ஒரு அற்புதமான ஒரு மரம். அது மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. ஆனால் இறைவனுக்கு, சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தது வில்வம். ஆகவே அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்திற்கு பக்தர்கள் எப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் வேலூரில் வரும்போது சத்வாச்சாரியில் வள்ளலா ஸ்டாப்பில் இறங்கி தெற்கு நோக்கி ஒரு கிலோமீட்டர் நடந்தால் போதும் இந்த கோயில் வந்துடும். உள்ளே வந்தீங்கன்னா, குழந்தைங்களோடு வந்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கலாம். மனசாந்தி. நிறைய இங்கே விழாக்கள் நடைபெறும்.
எல்லா சந்நிதிகளும் இங்கே இருக்குது. உங்களுக்கு இங்கே கோயிலுக்குள்ளே வந்துட்டால் எல்லா சாமிகளும் கும்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி வரும். நன்றி, வணக்கம்.